வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய சர்வதிகாரியான ஹிட்லரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வடகொரிய நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன். ஸோ இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் சில நல்ல குணங்கள், ஒரு கொஞ்சம் இறக்க குணம் கூட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிற கிங் ஜாங் உன்னை பற்றி சில அதிர்ச்சிகரமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வருடது முழுவதும் பார்த்தீங்கன்னா 25 பெண்களோட அவர் உல்லாசமாக இருக்கிறது யாருன்னா அவர் தான் வடகொரிய அதிபர். இவர் பார்த்தீங்கன்னா அந்த 25 பெண்களும் எந்த முறையில் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்க போகிறோம். இது எந்த காலகட்டத்திலிருந்து இவங்க பண்ணிட்டு வராங்க, அதாவது இவரோட அப்பா காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறையை பண்ணிட்டு வராங்க அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. வடகொரியாவில் இருந்து தப்போடைய இளம்பெண் யோன்மி பார்க் அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் குறித்து பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இவங்க வெளியிட்டது யார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிடணும். கிம் ஜாங் உன் ஒவ்வொரு ஆண்டும் 25 கன்னி பெண்களை தனது உல்லாச அணிக்காக தேர்வு செய்கிறார்கள் என்று யோன்மி பார்க் கூறியிருக்கிறார். பெண்களின் தோற்றம் மற்றும் அரசியல் விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இது என்று அவர் கூறியிருக்காரு. கிம்மின் உல்லாச அணிக்காக 2 முறைதான் தேடப்படுவதாகவும் தனது குடும்பம் நிலை காரணமாக தன்னை தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் ஒவ்வொரு வகுப்பறையும் பார்வையிடுகிறார்கள். சில அழகான பெண்கள் கண்டுபிடித்தவுடன் அவர்கள் செய்யும் முதல் விஷயம் அவர்கள் குடும்ப நிலை மற்றும் அவர்களின் அரசியல் நிலையை பார்ப்பதுதான். வடகொரியாவின் இருந்து தப்பியோடிய அல்லது தென் கொரியா அல்லது பிற நாடுகளில் உறவினர்களை கொண்டு குடும்ப உறுப்பினர்களை கொண்டு எந்த பெண்களையும் அவர்கள் தவிக்கின்றன என யோன்மி பார்க் சொல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர்கள் கன்னி பெண்களாக என்பதை உறுதிப்படுத்த மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. சோதனையின் போது சிறிய ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பெண்ணை விட்டுவிடுவதற்காக கடுமையான சோதனைக்கு பிறகு வடகொரிய முழுவதிலும் இருந்து ஒரு சில இளம் பெண்கள் மட்டும் பியாங்கிற்கு அனுப்புகிறார்கள். அங்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு சர்வாதிகாரி கிம் ஜாங் உன்னின் ஆசைகளை பூர்த்தி செய்வதே அவர்களின் ஒரே வேலை. யோன்மி பார்க் தெரிவித்திருக்காரு. இது உல்லாச அணி 3 குழுக்களாக தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இந்த குழுவை பிரிக்கப்பட்டு ஒன்று மசாஜ் செய்வதற்காக, மற்றொன்று பாடல்கள் மற்றும் நடனங்களுக்காக, 3வது குழுவினர் சர்வதிகாரி மற்றும் பிற ஆண்களுடன் பாலியல் ரீதியாக நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. 3வது குழுவில் உள்ளவர்களுக்கு ஆண்களை எப்படி மகிழ்விப்பது என்பது கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோன்மி பார்க் சொல்கிறார். மிகவும் கவர்ச்சிகரமான பெண்கள் சர்வாதிகாரிகளுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு கீழ் உள்ள ஜெனரல்கள் மற்றும் அரசியல்வாதிகள் திருப்திப்படுத்த நியமிக்கப்படுகிறார்கள். இந்த உல்லாச குழுவில் உள்ளவர்களின் வயது 20களில் மத்தியில் அடையும் போது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். சிலர் அரசியல்வாதிகளின் மெய்காப்பாளர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று யோன்மி குறிப்பிடுகிறார். இந்த உல்லாச குழு வடகொரியாவில் 1970களில் கிம் ஜாங் உன்னின் தந்தை 2ஆம் கிம் ஜாங் முந்தைய காலம் இருந்து வருகிறது என்று பார்க் தெரிவித்திருக்கிறார். கிம் ஜாங் உன்னின் தந்தை 2011ஆம் ஆண்டு 70 வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிம் ஜாங் உன்னை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது தற்போது வந்த ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு அவளை சீக்கிரம் உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இந்த நாட்டு சர்வதிகாரத்தால் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 400 முதல் 1000 பேர் வரை தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுட்டும் கொண்டுடுறாங்க. சில டைம் அதை வலைதளங்களில் உங்களால் பார்க்கவும் முடியும். இவரோட ஆட்சியை குறித்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. சுவாரஸ்யமான சில நியூஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.